அதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய சூழலில் அவர் பயணிப்பாரா என்பது எனக்கு ஒரு மிக உச்சமான சந்தேகம் என்று சொன்னால், இப்பொழுது துணை ஜனாதிபதியாக இருந்த பெண்மணி தான் இப்பொழுது ஜனாதிபதியாக ஜனாதிபதியாக பதவியேற்றிருக்கிறார். ஆனால் அங்கிருந்து ஒரு விமானம் பயணமாக இருந்தால் அமெரிக்க போர் விமானங்கள் உடனே அதை சுற்றி வளைத்து அமெரிக்காவிலே கொண்டு இறக்கிவிடும். ஆகவே அவ்வாறான பயணத்தை செய்வது இன்றைய சூழலில் மிகவும் ஆபத்தானது. அவர் தன்னுடைய நாட்டிலேயே மிகவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். என்றால் இதே ஆபத்து நிக்கலஸ் மெடோராவுக்கு நடந்த அதே ஆபத்து அவருக்கும் இருக்கிறது. ஏன்னா ட்ரம்ப் நேரடியாக மிரட்டலும் போட்டிருக்கிறார். அவர்களுமாக்க மிக மோசமாக உன் மீது நடந்து கொள்வேன் என்ற அளவுக்கு நேற்று பேசியிருக்கிறார். ஆகவே அவர்களுடைய பாதுகாப்பு ஆனால் இப்பொழுது இன்னும் ஒரு மெடோராவின் வினாவை இன்னும் ஒரு வினாவை மெடோராவின் விடயத்திலே ஒன்று சொல்லிக் கொள்கிறேன். அவருக்கு பாதுகாப்புக்கு பொறுப்பாக இருந்தது வெனிசுலாவை கடந்து கியூபாவிலிருந்து சென்றிருக்கக்கூடிய படைகள்லாம் அவருக்கான முழுமையான உள்ளக பாதுகாப்பில் அவர் சார்ந்த பாதுகாப்பில் இருந்தார்கள். அதில் கணிசமானவர்கள் இந்த தாக்குதலின் போது கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பதை கியூபா இப்பொழுது குழுமையுடைய தலைவர் அதை ஏற்றுக்கொண்டு 2 நாட்கள் தேசிய விடுமுறை துக்க நாளாக கியூபாவில் அறிவித்திருக்கிறார். ஆகவே இதில் குறைந்தபட்சம் ஒரு 80 பேர் இந்த தாக்குதலின் போது, அதாவது நிக்கலஸ் மெடோராவை கைது செய்து கொண்டு வர மேற்கொள்ளப்பட்ட அதாவது அமெரிக்காவுடைய விசேட படைகளினுடைய இந்த நடவடிக்கையின் பொழுது 80க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக இப்பொழுது தகவல் கசிந்திருக்கிறது. ஆகவே இதில் ஒன்று புரிகிறது என்னால் வெனிசுலாவை கடந்தும் கியூபாவினுடைய புலனாய்வுத்துறையும் அவருடைய விசேட படைகளும் தான் இவருடைய நேரடி பாதுகாப்புக்கு பொறுப்பாக இருந்திருக்கிறார்கள். இன்னொரு விடயத்தை சொல்லிக்கொண்டால் இப்பொழுது நிக்கலஸ் மெடோரா மீது வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து மாற்றப்படுகிறது. இப்பொழுது அவர் ஆயுதங்களை வைத்திருந்தார் என்ற அளவுக்கு நியூயார்க் நீதிமன்றத்தில் அளிக்கப்பட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் அவர் மீது அவர் ஆயுதங்களை வைத்திருந்தார். ஒரு ஜனாதிபதி அந்த நாட்டில் அவர் ஆயுதம் வைத்திருக்கிறார் இல்லை என்பதை அமெரிக்கா அவ்வாறு தீர்மானிக்கலாம் என்பது அந்த குற்றச்சாட்டிலே புரியவில்லை. ஆனால் அவர் மீது வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு இந்த கொக்கைன் என்பது கொக்கைன் வெனிசுலாவிலிருந்து அமெரிக்காவுக்கு வருவதற்கான எந்த சான்றிதழும் அமெரிக்காவுடன் கூட கிடையாது. கொக்கைன் பெரிதாக உற்பத்தி செய்வது கொலம்பியாவிலிருந்து, அருகில் இருக்கக்கூடிய கொலம்பியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகின்ற கொக்கைன் பெரும்பாலும் ஐரோப்பிய வட்டைக்குத்தான் நகர்த்தப்படுகிறது. ஃபென்டனல் தான் அமெரிக்காவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஃபென்டனல் வெனிசுலாவிலிருந்து வரவில்லை. சரி, இவர் போதை பொருட்களுக்கு சம்பந்தப்பட்டவர், அமெரிக்காவுக்கு வருவதற்கு இவரும் பொறுப்பு என்று வைத்துக் கொண்டால், இந்த சமகாலத்தில் கடந்த நவம்பர் மாதத்தில் ஹொண்டுரஸ் இருக்கக்கூடிய ஜனாதிபதி பதவி விலக்கப்பட்டார் 2022. அப்பொழுது புதிதாக ஆட்சிக்கு வந்தவரிடம் அமெரிக்கா கேட்டு ஹொண்டுரஸினுடைய ஜனாதிபதியை அமெரிக்காவுக்கு அழைத்து வந்து அவர் மீது வழக்கு போட்டு அவருக்கு 45 ஆண்டுகள் சிறை தண்டனையை அமெரிக்கா நீதிமன்றம் விதித்தது. கடந்த நவம்பர் மாதம் அவருக்கு ட்ரம்ப் மன்னிப்பு வழங்கி அவரை வெளியே விட்டார்.